ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆஸ்கிரேஷன் 23. ஸோ இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் இயல் 6ல் இருக்கக்கூடிய நிகழ்கலைங்கிற பாடம். ஸோ இதற்கு பதிலாக இப்போ நமக்கு என்னங்க ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கலைஞர் அவரோட பாடம் வந்து நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த நிகழ்கலை வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, மொழித்திறன் பயிற்சிக்கு பின்னாடி ஒரு ரொம்ப ஷார்ட் டேர்ம் மாதிரி சுருக்கி கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து நமக்கு பத்தாது இல்லைங்களா. ஸோ அதனால் ப்ரீவியஸ் எடிஷனில் இருந்து நம்ம நிகழ்கலை வந்து தெளிவாக நம்ம இப்போது படிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடம் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியமான பாடம் தாங்க. அண்ட் உங்களுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்து நம்மளோட சேனல் பார்க்குறீங்க, நம்ம சேனலில் இருக்கக்கூடிய டெஸ்ட் பேச்சஸில் ஜாயின் பண்ணணுங்கிற விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் இதில் வந்து ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நீங்களும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நிகழ்கலை. ஸோ இந்த கலைகளில் வந்து என்ன சொல்ல போகிறாங்க, இந்த லெசனில் எதை பேஸ் பண்ணது அப்படின்னா கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை, இந்த மாதிரி நம்மளோட நாட்டுப்புற நடனங்கள் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா. சரி, ஸோ இப்போ இந்த நிகழ்கலைனா என்ன, நாட்டுப்புற நடனங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சங்க காலத்தில் இருந்து நமக்கு இது வந்து ஒரு வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதான் இந்த நிகழ்கலைக்குள்ளே இந்த கண்டென்ட்டில் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. சரி, இப்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எந்த ஆட்டம் பற்றி படிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கரகாட்டம். ஓகேங்களா. பன்னெடுங்காலமாக மக்களால் விரும்பப்படும் மரபார்ந்த கலைகளில் ஒன்று. அப்போ காலங்காலமாக இருந்துகிட்ருக்கக்கூடிய ஒன்றுங்கிறனால தான் இது மரபார்ந்த. மரபுனா எப்படிங்க, ஒரு வழக்கத்தில் முன்னாடி இருந்துகிட்ருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஓகேங்களா. சரி, இந்த கரகாட்டத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம், சிம்பிளாக கரகம் அப்படின்னு சொல்லுவோமா. சரி, இந்த கரகத்தை வந்து ஒரு குடத்தையோ இல்லை ஒரு சொம்பையோ வந்து என்ன பண்ணுவாங்க, தலையில் வச்சுட்டு ஆடுவாங்க இல்லைங்களா. ஸோ அதை தான் வந்து என்ன சொல்லுவோம், கரகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக அந்த ஒரு தலையில் ஒரு குடமோ இல்லை ஒரு செம்போ வச்சு ஆடக்கூடிய விஷயத்த கரகம்னு சொல்லுவோம். அதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கும்பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நமக்கு ஒரு முக்கியமான 1 மார்க்கு, தெளிவாக படிச்சுக்கணும். ஓகேங்களா. சரிங்க, அந்த கரகத்தை எப்படிங்க தலையில் வைப்பாங்க, அந்த செம்போ இல்லை குடமோ அதோட அடிப்பக்கத்தை கரெக்டாக பார்த்து தலையில் வச்சு அது உள்ளே வந்து என்ன நிரப்புவாங்க, மணலோ இல்லை பச்சரிசியோ வந்து நிரப்பி தலையில் வச்சுக்குவாங்க. விழுகாமல் இருக்கணும். வெறும் கூட டக்குன்னு விழுந்துடும். கொஞ்சம் வெயிட் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக அது பாட்டுக்கு பிளேஸ் ஆகி நிற்கும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக எதை வந்து ஃபில் பண்ணிக்குவாங்க அப்படின்னா செம்பு நிற்கும் அளவு எடையை ஏற்றுவதற்கு செம்பில் மணலையோ பச்சரிசியோ என்ன பண்ணுவாங்களாம், நிரப்பிக்குவாங்களாம். ஓகேங்களா. ஸோ அந்த கரகத்துக்கு மேலே அந்த நடுவில் வந்து என்னங்க வச்சுக்குவாங்க, கிளி பொம்மை அதை வந்து வச்சுக்குவாங்க இல்லைங்களா. சரி, இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். டே டு டே லைஃப்பில் நம்ம நிறையா வந்து பார்த்துருக்கோம். சரி, அடுத்து சில நேரங்களில் வந்து கரகாட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆண் பெண் வேடமிட்டு ஆடுவதும் உண்டு. ஓகேங்களா. ஸோ ஆண் வந்து என்ன பண்ணுவாங்களாம், பெண் போல் வந்து வேடமிட்டு ஆடுவதும் வந்து உண்டு. ஓகேங்களா. சரி, இதில் வந்து இத்தனை பேர் தான் ஆடணும், இப்போ ஒரு வருஷத்தில் இவ்வளோ பேர் தான் இருக்கணும், மொத்தமாக ஒரு குழுவில் இவ்வளோ பேர் தான் ஆடணும் அப்படிங்கிற ஒரு வரையறை வந்து கிடையாது. இதை ஏன் வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய ஆடல்களில் இத்தனை பேர் தான் ஆடணும், ஆண் மட்டும்தான் ஆடணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் கரகாட்டத்தில் இத்தனை பேர் ஆடணுங்கிற வரையறை இருக்கான்னா வரையறை கிடையாது. ஓகேங்களா. சரி, தெளிவாக பார்த்துட்டோம். அடுத்தது நீடர வரியா கரகத்து. ஸோ கரகத்தை பற்றி புறநானூர்லேயே வந்து ஒரு பாடலில் வந்து இடம்பெற்றிருக்குன்னா பாருங்கள். அப்போ சங்க காலத்திலேருந்து நமக்கு இந்த நடனம் வந்து இருக்குது. ஸோ புறநானூற்று பாடலடியில் கரகம் என்ற சொல் இடம்பெறுகிறது. ஓகேங்களா. அடுத்து சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது. இதுவே கரகாட்டத்திற்கு அடிப்படையினும் கருதப்படுது. ஸோ இப்போ இதில் என்ன ரொம்ப முக்கியம்னா சிலப்பதிகாரத்தில் எத்தனை வகையை பற்றி சொல்லியிருக்காங்க, 11 வகை பற்றி சொல்லியிருக்காங்க. அதை ஆடினது யாருன்னு சொல்லியிருக்காங்க, மாதவி அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா. சரி, இப்போது இது தமிழகத்தில் மதுரை, திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி முதலிய மாவட்டங்களில் நிகழ்த்தப்படுகிறது. ஸோ இது வந்து பெருசாக நமக்கு தேவையில்லை. இப்போ புறநானூர்லையும் இடம்பெற்றிருக்கு, சிலப்பதிகாரத்துலையும் சொல்கிறாங்க 11 வகை மாதவி ஆடியது. இது எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி கரகாட்டத்தை கரகம்னு சொல்லுவோம், கும்பாட்டம்னு சொல்லுவோம். இதில் வந்து ஆண்கள் பெண்களாக வேடமிட்டு ஆடுவாங்க. இதில் இத்தனை பேர் தான் கலந்துக்கணுங்கிற வரையறை வந்து கிடையாது. அந்த குடமோ சொம்போ நிற்கிறதுக்கு மணல் இல்லாட்டி பச்சரிசியை வந்து உள்ளுக்குள்ளே வெயிட்டுக்காக வச்சுக்குவாங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மயிலாட்டம். மயில் வடிவுள்ள கூட்டுக்குள் ஒருவர் தன் உருவத்தை மறைத்து கொண்டு நையாண்டி மேளத்திற்கேற்ப ஆடும் ஆட்டமே மயிலாட்டம். ஸோ என்ன மேளம்ங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியங்க, நையாண்டி மேளம். ஓகேங்களா. ஸோ அந்த ஆட்டம் வந்து என்னது, மயிலாட்டம். ஓகேங்களா. நையாண்டி மேளம் இசைக்க காலில் கட்டப்பட்டுள்ள சலங்கை ஒலிக்க மயிலின் அசைவுகளை ஆடி காட்டுவர். ஸோ இதில் எது ரொம்ப முக்கியம், நையாண்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது எந்த நடனத்தோட துணையாட்டம்னு கேட்டாங்கன்னா கரகாட்டத்தோட துணையாட்டம் தான் மயிலாட்டம். ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமானது. அடுத்தது
ஸோ இந்த 2 பாயிண்ட் தான் இதில் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா காவடி ஆட்டம். அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாரந்தாங்கும் கோல் அப்படிங்கிறது பொருள். இது ரொம்ப முக்கியங்க. அப்படிங்கிறது பாரந்தாங்கும் கோல். அதுவும் இது காவடி ஆட்டம்ங்கிறதுல வர காவுக்கு தான் இது வந்து பொருள். ஓகேங்களா? சரிங்க. அடுத்து வந்து இதில் எது இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா இந்த காவடி ஆட்டம் அப்படிங்கிறது புலம்பெயர்ந்த தமிழர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ இலங்கை அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா மலேசியா உட்பட புலம்பெயர் தமிழர் வாழும் பிற நாடுகளிலும் காவடி ஆட்டம் ஆடப்படுகிறது. ஓகேங்களா? காவடி ஆட்டத்தில் காங்கிறதுக்கான பொருள் என்ன, அது எப்படிலாம் ஆடுவாங்க, என்ன மாதிரி வந்து தலையில் வெயிட் வச்சுக்குவாங்கலாம் ஜஸ்ட் வந்து ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், அதாவது 2வது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா புலம்பெயர்ந்த தமிழர்கள் இருக்கக்கூடிய நாடுகளிலும் காவடி ஆட்டம் ஆடப்படுது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இலங்கை மலேசியா வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, இலங்கை மலேசியா அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த ஆட்டம் வந்து என்னதுங்க, ஒயிலாட்டம். ஒரே நிற துணியை வந்து முண்டாசு போல கட்டியும் காலில் சலங்கை அணிந்தும் கையில் வைத்துள்ள சிறு துணியை இசைக்கேற்ப வீசியும் ஒயிலாக ஆடும் குழு ஆட்டமே ஒயிலாட்டம். ஒரே கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கணும், ஒரே கலர் துணியை வந்து என்ன பண்ணிக்கணும், முண்டாசு போல் கட்டியிருக்கணும், காலில் சலங்கை அணிஞ்சிருப்பாங்க, சின்ன துணியை வச்சு இந்த மேலே 2 சுற்று கீழே 2 சுற்று அப்படின்னு சுற்றுவாங்க இல்லைங்களா, அதுதான் என்னதான் ஒயிலாட்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்பீரத்துடன் ஆடுதல் அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பு. ஒயிலாட்டம் வந்து கம்பீரமாக வந்து ஆடுவாங்களாம். இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இது வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். இந்த டான்ஸ் இப்படி தான் ஆடணுங்கிற ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. ஒயிலாட்டத்தை 2 வரிசையாக நின்று தான் ஆடுறாங்க. ஒருவருக்கொருவர் இடம் விட்டு விலகி நின்று ஆடும் இந்த ஒயிலாட்டத்தை பெரும்பாலும் ஆண்கள் ஆடுவது தான் வந்து வழக்கத்தில் வந்து இருக்குது. ஓகேங்களா? சரி. ஸோ இந்த ஆண்கள் மட்டும் ஆடக்கூடிய பிரிவில் முதியவர்களும் ஆடுறாங்க, இளைஞர்களும் இணைந்து வந்து ஆடுவதும் வழக்கத்தில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஆட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம், தவிழ், சிங்கி, டோலக், தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. அப்போ ஒயிலாட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய இசைக்கருவிகள் என்னங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்தது தேவராட்டம், சேர்வையாட்டம். ஸோ தேவராட்டம்ங்கிறது வந்து வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் அப்படிங்கிற பொருள் வந்து இருக்காங்க. இது ஆண்கள் மட்டும்தான் ஆடக்கூடியது. அப்போ ஆண்கள் மட்டும் ஆடக்கூடியது தான் இதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? இந்த தேவதுந்துபின்னு இருக்கு இல்லைங்களா, இது வந்து இந்த தேவராட்டத்துக்குரிய இசைக்கருவி. இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா உரிமைன்னு சொல்லுவாங்க. இது நமக்கு ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டினுங்க. தேவதுந்துபிங்கிறது எந்த ஆட்டத்துக்குரிய இசைக்கருவிங்கிறது பல தடவை நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினில் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ தேவராட்டத்துக்கான இசைக்கருவி உரிமைன்னு சொல்லுவாங்க, தேவதுந்துபின்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பெயர். ஓகேவா? ஸோ இந்த ஆட்டத்துக்கும் ஒரு வரைமுறை வந்து இருக்குங்க. 8 முதல் 13 கலைஞர்கள் வந்து கலந்து கொள்ளணுமா இந்த டான்ஸுக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு பொதுவான மரபாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? அடுத்தது தேவராட்டம் போன்றே ஆடப்பட்டு வருகின்ற கலை தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேர்வை ஆட்டம். ஸோ இதுக்கும் என்ன ஒரு ஒற்றுமைனா தேவராட்டம் போலவே ஆடப்படக்கூடிய ஒன்று தான் சேர்வை ஆட்டம். ஓகேவா? சரிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஆட்டத்துக்கு என்னென்ன இசைக்கருவிகள் வந்து இசைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவை பலகை, சேமக்கலம், ஜால்ரா. ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி தோல் கருவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜால்ராங்கிறது வந்து கஞ்சங்கருவி அப்படிங்கிறது நம்ம இசை கருவி நூல்களில் 8வதுல நம்ம படித்தோம் இல்லைங்களா. ஸோ அங்கேயும் வந்து சேமங்கலம்ங்கிறதும் நம்ம படித்தோம். இது வந்து சேமக்கலம், அது வந்து சேமங்கலம், இது சேமக்கலம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்களா. சரிங்க. அடுத்தது வந்து பொய்க்கால் குதிரை ஆட்டம். ஸோ பொய்க்கால் குதிரை ஆட்டம்னா போல செய்தல் அப்படிங்கிற பண்புகளை வந்து நிகழ்த்தி காட்டுறது. அது போல் செய்கிறேன், இது போல் செய்கிறேன், போல செய்தல் அப்படிங்கிற பண்புகளை வந்து நிகழ்த்தி காட்டுறது தான் வந்து என்னதுங்க, பொய்க்கால் குதிரை. சரிங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து ஒன்று இருக்குங்க. அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் இவ்வாட்டம் புறவி ஆட்டம், புறவி நாட்டியம் அப்படிங்கிற பெயர்கள்லேயும் வந்து அழைக்கப்படுது. இன்னொரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்னா மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்த நடனம் தான் இது. மராட்டியர் காலத்தில் இருந்து நம்ம கற்றுக்கிட்டது அப்போ அந்த டைமில் தான் தஞ்சாவூருக்கு வந்து பிரபலமாயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மற்றபடி இந்த வந்து பொய் குதிரை மேலே உட்காந்துட்டு அந்த கால்களை வந்து பொய்யாக வந்து காமிச்சு ஆடுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து குறிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. சரி. இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு நடனத்தில் நையாண்டி மேளம்ங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொன்னோமா. ஸோ அதே போல் இங்கே பொய்க்கால் குதிரை ஆட்டத்தில் நையாண்டியும் நாகசுரமும் இணைந்து வாசிக்கக்கூடியது தான் இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம். சரி. இது ராஜஸ்தானில் கட்சிக்கொடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, கேரளத்தில் குதிரைக்களி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பொய்க்கால் குதிரை ஆட்டத்தை ராஜஸ்தானில் கட்சிக்கொடின்னு சொல்கிறாங்க, கேரளாவில் குதிரைக்களின்னு சொல்கிறாங்க.
அடுத்தது தப்பாட்டம். அதை வந்து தப்பு அப்படிங்கிற தோல் கருவி மூலமாக இசைச்சுக்கிட்டே ஒவ்வொருத்தரும் இது வந்து இசைச்சுக்கிட்டே ஆடுறதா என்னதுங்க தப்பாட்டம். ஆண்கள் மட்டுமே ஆடி வந்த இந்த ஆட்டம் இப்போ வந்து பெண்களும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை வந்து தப்பாட்டம், தப்பட்டை, தப்பு அப்படின்லாம் வந்து நம்ம அழைச்சிட்ருக்கோம். ஓகேங்களா. ஸோ அந்த கருவி வந்து எப்படி இருக்குங்க, இந்த மாதிரி வட்ட வடிவமாக இருக்குமா, அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. தப்புங்கிறது வட்ட வடிவமாக அமைந்துள்ள அகன்ற தோல் கருவி. ஸோ அந்த தோல் கருவிங்கிற விஷயங்கள் எல்லாமே ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்டில் நம்ம டீட்டெயில்டாக படிச்சிருக்கோம் இல்லைங்களா. இது எங்கெங்கெல்லாம் இசைக்கப்படுதுங்கிற விஷயங்களை வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து எந்த மாதிரி ஒலி வருது, தப் 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 அப்படிங்கிற ஒலி வரனால இதோட பேர் வந்து தப்பு அப்படின்னு வந்து பெற்றுச்சாம். ஓகேங்களா. சரிங்க. இப்போது திருப்புகழ் அப்படிங்கிற நூலில் அருணகிரிநாதர் இது எப்படி சொல்லியிருக்காரு, தக 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 தந்தத்த தந்தக என்று தாளம் பதலை திமிலை துடி தம்பட்ட பெருக அப்படின்னு சொல்லிட்டு தப்பாட்டத்தை பற்றி திருப்புகழ் நூலில் அருணகிரிநாதருங்கிறவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இந்த தப்பை வந்து என்னன்னு சொல்லுவோம், பறை அப்படின்னு வந்து குறிக்கப்படுது. ஓகேங்களா. சரி, ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காகவே இசைச்சிட்டு ஒரு விஷயத்த வந்து அப்படியே டம் டம் டம்னு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்த வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க, பறைதல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்க. இதெல்லாம் எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா இலக்கியங்கள்லையும் இந்த செய்திகள் பற்றி நம்மளால் காணப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்த ஆட்டம் வந்து புலியாட்டம். சரிங்களா. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களோட வீரத்தை வந்து எடுத்து சொல்லும் கலை தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா புலியாட்டம். பாட்டும் வசனமும் எதுவுமே இல்லாமல் அவங்க சும்மா அந்த கருத்துக்களை மட்டும் வெளிப்படுத்துகிற மாதிரி ஆடுறது தான் வந்து என்னதுங்க புலியாட்டம். ஓகேங்களா. ஓகே. இப்போ வந்து இதில் என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா புலியாட்டம். ஓகேங்களா. ஸோ கருப்பும் மஞ்சளும் வந்து வண்ணக்கோடுகளை இட்டு துணியாலான வாழை இடுப்பில் வந்து கட்டிக்குவாங்க. ஸோ இது வந்து பேசிக்காக நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான். சரி, அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து. நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்பட்டு வரும் கலையே தெருக்கூத்து. இது வந்து ரொம்பவே முக்கியமானதான். இந்த பேர் வந்து அது நிகழ்த்தப்பட்ட இடத்தை அடிப்படையாக கொண்டு அமைந்தது. ஸோ பேசிக்காக வந்து தெருக்கூத்துங்கிறது எங்கெங்க, ஒரு இடம், அது அந்த இடம் எங்கே நடந்துச்சு, தெருவில் வந்து ஆடிக்கிட்டே இருந்தனால அது என்னது தெருக்கூத்து அப்படிங்கிற பேர் தான் பெற்றுச்சே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அடுத்து அப்படி இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாகவும் இது இருக்கிறது. எதுங்க, தெருக்கூத்து அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ இதோட கண்டினியூட்டி தானே நம்ம இங்கே வந்தோம். அப்போ எந்த கூத்தை வந்து பற்றி சொல்கிறாங்க, தெருக்கூத்து. சரி, இப்போது இது வந்து ஆல்ரெடி எங்கேயும் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா நம்ம டீட்டெயில்டாக ஒரு வீடியோ கிளாஸ் கொடுத்தோம் இல்லைங்களா. ஸோ அதில் ஃபுல்லாக வந்து இவரை பற்றி இதே பாக்ஸ் தான் நம்ம அங்கேயும் படிச்சிருக்கோம். இருந்தாலும் இங்கேயும் நம்ம பார்த்தலாம். தெருக்கூத்தை தமிழக கலையின் முக்கிய அடையாளமாக்குனவர் யாருன்னா இவர் தான். ஓகேங்களா. அடுத்து நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள்னு சொன்னவர் இவர் தான். இவரோட பேர் என்னங்கிறத நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து இவர் என்னென்ன விருதை வந்து வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசோட தாமரை திரு விருதையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துசாமி, கலைஞாயிறுன்னு அழைக்கப்படுறவர். ஆல்ரெடி கவிஞாயிறு நம்ம படிச்சுட்ருக்கோம். இன்னொருத்தவர் யாரை பார்த்தோம், மொழிஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவரை படிச்சுட்ருக்கோம். இப்போது அந்த லிஸ்ட்டில் கலைஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு யாருங்க, முத்துசாமி. ஸோ இப்போ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்ன சொல்ல போகிறீங்க, கவிஞாயிறு யார், கலைஞாயிறு யார், மொழிஞாயிறு யார், மூணையும் படிச்சுட்டு தெளிவாக இப்போ என்கிட்ட கமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ அடுத்து இன்னொன்று வந்து என்னென்னா தெருக்கூத்து அந்ததுலேயே வந்து அர்ஜுனன் தபசு அப்படிங்கிறது வந்து மழை வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக நிகழ்த்தப்படக்கூடிய விஷயம் தான் இந்த இது. ஓகேங்களா. ஸோ அர்ஜுனன் தபசு என்பது என்னது, மழை வந்து வரணும் அப்படின்னு வேண்டி நிகழ்த்தக்கூடிய ஒன்று. ஸோ இதுவும் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. அடுத்தது வந்து தோற்பாவை கூத்து. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாவை அப்படிங்கிற விஷயம் வந்து சங்க காலம் முதல் வந்து 18ஆம் நூற்றாண்டு வரை தமிழ் இலக்கியங்களில் வந்து காணப்படுது. ஓகேங்களா. இந்த தோற்பாவைங்கிறதுல பாவை அப்படிங்கிற விஷயத்தை பற்றினது சங்க காலத்துலேருந்து 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்மளால் இலக்கியங்களில் வந்து பார்க்க முடியுது. ஸோ இதை தாண்டி வேறு எங்கே குறிப்பிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவாசகத்துலேயும் பட்டினத்தார் பாடல்லையும் வந்து தோற்பாவை கூத்து பற்றி செய்திகள் வந்து காண முடியுது. இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. ஸோ இந்த தோற்பாவை கூத்து கையுறை பாவை கூத்து அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. பொம்மலாட்டம் எனவும் மாற்றம் பெற்றிருக்கு. ஓகேங்களா. ஸோ இது வந்து மாற்றி கேட்டாலும் கேட்கலாம். இப்போ தோற்பாவை கூத்து தான் என்னவா மாறிடுக்கு, பொம்மலாட்டம்னு மாறிடுக்கு. இதை பேர்களை மாற்றி இதுதான் இதுவாக மாறுச்சுன்னு கூட நமக்கு கேட்கலாம். ஸோ சரியாக வந்து கவனமாக வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா. சரிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே படிக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம்
சரி, இப்போ என்னென்னா, மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் புகழ்மிக்க பகுதியில் ராச சோழன் தெரு அப்படிங்கிறது இப்போவும் வந்து இருக்குது. மாமன்னன் ராசராச சோழன் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட சிறப்பை வந்து இது வந்து நமக்கு குறிப்பிடுது. இதை வந்து எதில் வந்து நமக்கு தெரிவிச்சிருக்காங்கன்னா, 5ஆம் உலக மாநாட்டு மலரில் வந்து நமக்கு இதை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நியூ எடிஷன்லேருந்து தூக்கிட்டாங்க. ஏன்னா இந்த லெசனே இல்லை இல்லைங்களா. ஸோ இந்த பாயிண்ட்டுமே வந்து தூக்கிட்டாங்க. ஸோ வந்து தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ கலைச்சொல் அறிவோங்கிறதுல பழைய எடிஷனில் பார்த்திங்கன்னா அந்த கலைச்சொல்லில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்துருக்கும். அதை பிடிஎஃப் யூஸ் பண்ணி நம்ம பேட்சில் இருக்குது இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி வந்து படிச்சுக்கோங்க. இப்போ புது எடிஷன் புக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 3 கலைச்சொல் வார்த்தைகள் வந்து இல்லைங்க. அண்ட் வந்து ஒரு 2 புக்கும் ஆத்தர், இப்போ இந்த நூல் எழுதினவர் இந்த ஆத்தர்னு சொல்லிட்டு அந்த கலைச்சொல் அறிவோம்க்கு அடுத்து வந்து நம்ம படிச்சுட்ருக்கோம் இல்லைங்களா, அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 இது வந்து மிஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து பேட்சில் ஆல்ரெடி வந்து பிடிஎஃப் வந்து கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ பழைய பிடிஎஃப் எடுத்து படிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும். புதிய பிடிஎஃப்பும் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், அதையும் மேட்ச் பண்ணிக்கோங்க. பழைய பிடிஎஃப்பையும் வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.